அனைவருக்கும் வணக்கம். விருச்சிகம் ராசி நண்பர்களே, இந்த பதிவில் என்ன தகவல் பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய விருச்சிகம் ராசி கூட பொருந்தக்கூடிய அனுஷம் நட்சத்திரம் 1 முதல் 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு இந்த 2024ஆம் வருடம் முழுவதுமே ராசி பலன்படி எந்த மாதிரியான விசேஷ பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்ற தகவல் பத்தி பார்க்க போறோங்க. உங்கள் அனைவரையும் யூடியூப் சேனல் வாயிலாக சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் நண்பர்களே. உங்களால முடியும் அப்படின்னா அந்த பதிவு முழுமையா பார்த்து பயனடைங்க அப்படின்ட்டு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோங்க. அது மட்டும் அல்லாது நீங்க நம்ம சேனலுக்கு இதுதான் முதல் தடவை வருகை தந்திருக்கீங்க அப்படின்னாலும் நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் பக்கத்தில் இருக்கின்ற பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் ஃபியூச்சர்ல நம்ம விருச்சிகம் ராசி அனுஷம் நட்சத்திரம் பத்தி எந்த ஒரு பதிவு போட்டோம் அப்படின்னாலும் நோட்டிபிகேஷன் வழியா இமீடியட்டா உங்களுக்கு தகவல் தெரியப்படுத்த முடியுங்க. இப்போ பொதுவாகவே விருச்சிகம் ராசி அப்படின்றது ஸ்திர ராசிகள்ல ஒரு ராசியா வருவீங்க. மேலும் நீர் ராசி நம்மளுடைய விருச்சிகம் ராசிங்க. அது மட்டும் அல்லாது காலபுருஷ தத்துவப்படி நீங்க 8வது ராசியாகவும் வருவீங்க. விருச்சிகம் ராசியோட அதிபதி செவ்வாய் பகவான் மற்றும் அனுஷம் நட்சத்திர நண்பர்களுடைய அதிபதி நம்மளுடைய சனீஸ்வரர் பகவான் 4 பாதத்து நண்பர்களுக்குமேங்க. அப்போ என்ன ஆகுது, உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாய் பகவான் மற்றும் உங்களுடைய நட்சத்திர அதிபதி சனீஸ்வரர் பகவான், இந்த 2 பேருமே பாவகிரகங்கள். இவங்க 2 பேருடைய தாக்கம் உங்களுக்கு குறையணும், அல்லது இப்போ உங்களுடைய ராசிநாதன் மற்றும் உங்களுடைய நட்சத்திரநாதனால உங்களுக்கு நல்லது நடக்கணும் அப்படின்னு நீங்க விருப்பப்பட்டீங்க அப்படின்னா இந்த 2024ஆம் வருடம் முழுவதுமே சரிங்களா, உங்களுக்கு ஒவ்வொரு வார திங்கட்கிழமை காலையிலயோ அல்லது மாலையிலயோ உங்களுடைய வீட்டில் அருகில் இருக்கக்கூடிய சிவபெருமான் மற்றும் அம்மன் தயார் கோயிலுக்கு ரெகுலரா போயிட்டு கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வாங்க. சரிங்களா, இது எதற்காக சொல்றோம் அப்படின்னா, இந்த மாதிரி நீங்க செய்து வரக்கின்ற ஒரு அற்புதமான காரணத்தினால உங்களுடைய லைஃப்ல இனி வரவிருக்கும் நாட்கள்ல எந்த ஒரு பெரிய பாதிப்பு ஏற்படுற மாதிரி சுச்சுவேஷன் இருந்தது அப்படின்னாலும் கடவுளோட அருளால அனைத்து பிரச்சனைகளுமே தவிர்க்கப்படும். சரிங்களா, அதனாலதான் இதை முடிஞ்ச வரைக்கும் எல்லா பதிவிலுமே நம்ம சொல்றோங்க. ஏன்னா நம்மளும் சரி, நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸும் சரி, அல்லது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவங்களும் சரி, எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படின்ற ஒரு நல்ல எண்ணத்துக்காக தான் இந்த விஷயத்த சொல்றேங்க. அதனால நானும் நல்லா இருக்கணும், நீங்களும் எல்லாருமே இனிமே நல்லா இருப்பீங்க. இந்த 2024ஆம் ஆண்டு ஆரம்பத்துல இருந்தே இனி வரவிருக்கும் நாட்கள்ல உங்களுக்கு அனைத்துமே மகிழ்ச்சிகரமாக தான் இருக்கும். அதே மாதிரி இந்த 2023ஆம் ஆண்டுல என்னென்ன கெடு பலன்கள் நடந்ததோ அதை எல்லாத்தையும் பத்தி நினைக்கிறத டோட்டலா மறந்துருங்க. ஏன்னா நம்ம அதை பத்தி நினைச்சு மறுபடியும் நமக்கு ஸ்ட்ரெஸ் தான் அதிகமாகுமே தவிர, எப்பவுமே ஒரு விஷயம் முடிஞ்சிடுச்சு அப்படின்னா அதை பத்தி மறுபடியும் நினைக்காதீங்க. நீங்க கடவுளை நம்புங்க. இன்கேஸ் கடவுள் மேல நம்பிக்கை இல்லாத நண்பர்களா இருந்தீங்க அப்படின்னா நீங்க என்ன பண்ணுங்க, டெய்லி காலையில வெளியில போகும்போது உங்களுடைய தாய் மற்றும் தந்தை காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு போங்க. நீங்க கடவுளை கூட வேண்டவே வேணாங்க, நீங்க டெய்லி இதை மட்டும் பண்ணிட்டு போங்க. அதுக்கப்புறமா பாருங்க, உங்க லைஃப்ல எல்லா நாளும் பிரச்சனைகள் வராதானா கண்டிப்பா பிரச்சனைகள் வரும். ஆனா அந்த பிரச்சனைகளை எப்படி எளிதா சால்வ் பண்ணலாம் அப்படின்ற நிறைய நல்ல யுக்திகள் நீங்க கையாளுவீங்க. சரிங்களா, ஏன்னா மனுஷனா பிறந்த எல்லாருக்குமே பிரச்சனைன்றது 100% வரும். எனக்கும் வரும், உங்களுக்கும் வரும், எல்லாருக்குமே வரும். ஆனா அந்த பிரச்சனையை நம்ம எப்படி ஹேண்டில் பண்றோம் அப்படின்றதான் நம்ம கையில இருக்குங்க. சரிங்களா, ஸோ அதனால நீங்க எந்த காரணத்தை கொண்டு கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. இந்த 2024ஆம் வருடம் பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய அனுஷம் நட்சத்திர நண்பர்கள் நீங்க எந்த வயதினராக இருந்தாலும் சரி, உங்களுக்கு அனைத்துமே சுப பலன்கள் கண்டிப்பாக நடந்துதான் தீர வேண்டும். அதுதான் ஐதீகம். மேலும் இப்ப என்ன ஆகுது, ராகு ஆல்ரெடி உங்களுடைய 5வது வீடுன்னு சொல்லக்கூடிய பஞ்சமஸ்தானமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல வெற்றிகரமா அமர்ந்துகிட்டு இருக்காரு. இதன் காரணமா என்ன ஆகும், பிள்ளைகளோட படிப்புல கொஞ்சம் அவ்வப்போது மந்தத்தன்மை காணும். இன்கேஸ் அந்த மந்தத்தன்மை எங்களுக்கு வேணாங்க, எங்களுக்கு படிப்புல நல்லபடியா இருக்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா அதற்காக தான் கடவுள் வழிபாடு பண்ண சொன்னோம். அப்படி இல்லை அப்படின்னாலும் நீங்க என்ன பண்ணுங்க, வீட்டில் இருந்தபடியே டெய்லி காலையில தூங்கி எழுந்துட்டு ஓம் நம சிவாய அப்படின்ற மந்திரத்தை உங்களுடைய மனசுக்குள்ள உங்களால எவ்வளோ டைம் சொல்ல முடியுமோ அவ்வளோ டைம் சொல்லிட்டு அதற்கப்புறமா நீங்க படிக்க ஆரம்பிங்க. நீங்க படிக்கின்ற விஷயங்கள் எல்லாமே உங்களுடைய மனதில் நின்றுட்டு இந்த 2024ஆம் வருடம் ஏப்ரல் மாதம் நீங்க எதிர்கொள்ளவிருக்கும் எக்ஸாம்ஸ்ல நீங்க எதிர்பார்த்ததை விட அதிகமான நல்ல ஸ்கோர்ஸ் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் 100% அதிகரிக்கும். சரிங்களா, அதனால மனதில் ஃபர்ஸ்ட் தைரியத்தை வளர்த்துக்கோங்க. நீங்க படிக்கிற விஷயங்கள் மறந்து போகுதுன்னு எந்த காரணத்தை கொண்டு பயப்படாதீங்க. 100% இனி வரவிருக்கும் காலங்களில் நீங்க படிக்கின்ற அனைத்து விஷயங்களுமே உங்களுடைய மனதில் நின்றுட்டு கண்டிப்பா எக்ஸாம்ஸ்ல 100% நல்ல ஸ்கோர்ஸ் அச்சீவ் பண்ணுவீங்க. சரிங்களா, மேலும் ஒரு சில தாய்மார்கள், சரி எங்களுக்கு திருமணம் ஆயிட்டு ஒரு சில வருடங்கள் ஆயிடுச்சுங்க, இன்னும் கூட எங்களுக்கு குழந்தைகள் வரமே இல்லை, எங்களுக்கு குழந்தைகள் வரம் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே மனசங்கடத்தோட இருக்கீங்க. அந்த மாதிரி இருக்கின்ற தாய்மார்கள் நீங்க நிச்சயமாக ஒரு பரிகாரம் பண்ணியே ஆகணும் தாய்மார்களே. அது என்ன பரிகாரம் அப்படின்னு நான் உங்களுக்கு தெளிவா சொல்றேங்க. நீங்க செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களால முடியும் அப்படின்னா ஒரு தடவை உங்களுடைய குலதெய்வ கோயிலுக்கு இந்த ஜனவரி மாதம் 2024ஆம் வருடம் போயிட்டு வந்துருங்க.
இருக்காங்க. அதற்கு அப்புறமா வந்து இப்போ ஒரு சில தாய்மார்கள் வந்து ஆல்ரெடி நீங்க வந்து டாக்டர் கன்சல்ட் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. அந்த மாதிரி இருக்கின்ற தாய்மார்கள் இப்போ நீங்க விடாத டாக்டர் கன்சல்ட் பண்ணிட்டே வாங்க. 100% நீங்க எதிர்பார்த்த வண்ணமா இந்த வருடம் முடிவதற்குள்ள வந்து நிச்சயமாக உங்களுக்கு பிள்ளைகள் வரம் வந்து 100க்கு 100% கிடைக்கும் அப்படின்றதுல எனக்கு எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது தாய்மார்களே. நீங்களும் கண்டிப்பா நம்புங்க. நீங்களும் உங்களுடைய கணவரும் உங்க 2 பேருக்குள்ள எந்த கருத்து வேறுபாடுகள் வந்தது அப்படின்னாலும் நீங்க பேசி தீர்த்துக்கோங்க. கண்டிப்பா உங்களுடைய ஃபேமிலி லைஃப் நல்லா இருக்கும். மேலும் நீங்க எதிர்பார்க்கின்ற வண்ணமா வந்து குழந்தைகள் வரம் 100க்கு 100% கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணம் தான் வந்து இந்த 2024ஆம் வருடம் நம்மளுடைய அனுஷம் நட்சத்திர தாய்மார்கள் அனைவருக்குமேங்க. சரிங்களா? மேலும் இப்ப என்ன ஆகுது? செவ்வாய் வந்து உங்களுடைய ராசிநாதன். அவர் வந்து உங்களுக்கு பலம் பெற்றிருந்தாரு உங்களுடைய பர்சனல் பட்ஜெட்ல அப்படின்னா இப்போ ஒரு சில தாய்மார்கள் மற்றும் தந்தைமார்கள் நீங்க வந்து நீண்ட காலமா ஒரு கனவு வச்சுட்டு இருந்திருப்பீங்க. நீங்க புதுசா வந்து ஒரு கிரவுண்ட் வாங்கணும் அல்லது வந்து ஆல்ரெடி நீங்க வாங்கி வச்சிருக்க இடத்துல வந்து ஒரு வீடு கட்டுமானம் பண்ணி ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்திருப்பீங்க. இந்த மாதிரி நினைக்கின்ற நல்ல ஆசைகள் அனைத்துமே 100க்கு 100% கை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான வருடம் தான் வந்து இந்த 2024ஆம் வருடம் முழுவதுமே நம்மளுடைய விருச்சிகம் ராசி கூட பொருந்தக்கூடிய மக்கள் அனைவருக்குமேங்க. மேலும் ஒரு சில நண்பர்கள் வந்து ஆல்ரெடி நீங்க ரியல் எஸ்டேட் துறையில இருந்துட்டு இருந்திருப்பீங்க. நீங்க எதிர்பார்த்தோம் வந்து ரியல் எஸ்டேட் துறையில ஒரு நல்ல லெவலுக்கு ரீச் ஆவதும், மேலும் வந்து இப்போ ஒரு சில நண்பர்களுக்கு இது நாள் வரைக்கும் உங்களுக்கு வந்து பணம் எங்கன்னா ஒரு இடத்துல லாக் ஆயிருந்தது அப்படின்னாலும் உங்களுக்கு நல்லபடியாக அந்த பணம் வந்து திருப்பி கிடைப்பதற்கும் இந்த 2024ஆம் வருடம் முழுவதுமே ஒரு அற்புதமான கனிந்து வரக்கூடிய வருடமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும். மேலும் தற்சமயம் இந்த ஆண்டு 2024ஆம் ஆண்டு ஜனவரிலிருந்து ஏப்ரல் வரைக்கும் நம்மளுடைய குரு பகவான் வந்து என்ன பண்றாரு? மறைவு ஸ்தானம் மற்றும் உபஜய ஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய ருணரோக சத்துரு ஸ்தானத்துல அமர்ந்துகிட்டு இருக்காரு. இவர் ஏப்ரல் மாதம் 2024 பிறகு பயிற்சி அடைவாரு. பயிற்சி அடைஞ்சிட்டு அவர் எங்க போறாரு? உங்களுடைய 7வது வீடுன்னு சொல்லக்கூடிய மனைவி ஸ்தானம், கலசர ஸ்தானம், கூட்டாளி மற்றும் தொழில் ஸ்தானத்துக்கு பயிற்சி அடைகிறாரு. அப்ப என்ன ஆகுது? இதனால் வரைக்கும் ஒரு சில தம்பதிகள் வந்து நீங்க திருமணம் ஆயிட்டு கணவன் மனைவியாக இருந்து இன்கேஸ் இப்ப நீங்க பிரிஞ்சு போய் வாழ்ந்துட்டு இருக்கீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி பிரிஞ்சு போய் வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய தம்பதிகள் வந்து ஒரு சிலர் வந்து கோர்ட் கேஸ் போகாம இருந்திருப்பீங்க. அந்த மாதிரி இருக்கின்ற தம்பதிகள் நீங்க கண்டிப்பாக மனசை வந்து ஒருநிலைப்படுத்திக்கிட்டு நீங்களும் உங்களுடைய வாழ்க்கை துணையும் ஒருத்தரோடு ஒருத்தர் பேசி பார்த்தீங்க அப்படின்னா 100க்கு 100% நீங்க 2 பேரும் மறுபடியும் ஒன்று சேர்ந்து வாழ்வதற்கு இந்த 2024ஆம் வருடம் ஒரு அற்புதமான நல்ல வருடமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கு வாய்ப்புகள் அதிகரிக்கும் அப்படின்ட்டு உறுதியாவே நம்மளால வந்து சொல்ல முடியுங்க. மேலும் ஒரு சில நண்பர்கள் வந்து தற்சமயம் வந்து நீங்க கோர்ட் கேஸ் கூட போயிட்டு வந்துட்டு இருந்திருப்பீங்க. அந்த மாதிரி போயிட்டு வந்துட்டு இருக்கக்கூடிய தம்பதிகள் வந்து நீங்களும் ஒருத்தரோட ஒருத்தர் மனதை விட்டு பேசி பாருங்க. சரி, ஓகே, இந்த டைவர்ஸ் எல்லாம் வேணாம், நம்ம ஒன்று சேர்ந்து வாழலாம் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னாலும் இதுவும் உங்களுக்கு 100க்கு 100% சாத்தியப்படக்கூடிய ஒரு அற்புதமான வருடம் தான் வந்து இந்த 2024ஆம் வருடம் முழுவதுமே நம்மளுடைய விருச்சிகம் ராசி கூட பொருந்தக்கூடிய அனுஷம் நட்சத்திர நண்பர்கள் 4 பாதத்து நண்பர்களுக்குமேங்க. மேலும் இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து அதெல்லாம் சரிங்க, எங்களுக்கு வந்து விவாகரத்து பண்ணிட்டாலே போதும் நினைக்கிறோம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கீங்க. அந்த மாதிரி நினைக்கின்ற நண்பர்களும் நீங்க எதிர்பார்த்தோம்னா உங்களுக்கு தகுந்த மாதிரி டிவோர்ஸ் வந்து கூடிய சீக்கிரத்தில் கிடைப்பதற்கும் சரிங்களா, உங்களுக்கு இந்த வருடம் ஒரு அற்புதமான நல்ல வருடமாக மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே. மேலும் தற்சமயம் வந்து குரு பகவான் வந்து ஏப்ரல் மாதம் வரைக்கும் உங்களுடைய 10வது வீடுன்னு சொல்லக்கூடிய தொழில் மற்றும் கர்மசாந்தத்தை பார்த்துக்கிட்டு இருப்பாரு. ஒரு சில நண்பர்கள் வந்து இப்போ தற்சமயம் வந்து உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி ஒரு உத்தியோகம் கிடைக்காத சூழல் உங்களுக்கு வந்து ஏற்பட்டிருந்திருக்கலாங்க. அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்கள் இப்போ நீங்க மறுபடியும் உங்களுடைய மனதை தளர விடாம எந்த அளவுக்கு வந்து ஒரு நல்ல உத்தியோகத்துக்காக ட்ரை பண்றீங்களோ அந்த அளவுக்கு நீங்க எதிர்பார்க்கின்ற வண்ணமா வந்து ஒரு நல்ல புதிய உத்தியோகம் உங்களுக்கு மிக சாத்தியமாக அமைவதற்கும் இந்த 2024ஆம் வருடம் முழுவதுமே வந்து ஒரு அற்புதமான நல்ல வருடமாக உங்களுக்கு வந்து நிச்சயமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக பொருந்தும் நண்பர்களே. மேலும் ஒரு சில நண்பர்கள் வந்து ஆல்ரெடி நீங்க ஒரு ஆபீஸ்ல வந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. அந்த மாதிரி ஒர்க் பண்ணிட்டு இருக்கக்கூடிய நண்பர்கள் நீங்க நீண்ட காலமா வந்து ஒரு பதவி உயர்வுக்காகவோ அல்லது வந்து ஒரு டெசிக்னேஷன் சேஞ்ச், ஓகே இப்போ வந்து நீங்க வந்து ஒரு ஜூனியர் லெவல்ல இருக்கீங்க அப்படின்னா நீங்க ஒரு சீனியர் லெவலுக்கு வந்து நீங்க ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் அந்த மாதிரி ட்ரை பண்ணிட்டு இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு நீங்க எதிர்பார்க்கின்ற வண்ணமா வந்து உங்களுக்கு டெசிக்னேஷன் சேஞ்சும் சாதியமா கிடைப்பதற்கும் இந்த 2024ஆம் வருடம் முழுவதுமே வந்து ஒரு அற்புதமான கனிந்து வரக்கூடிய வருடமாக உங்களுக்கு வந்து மிக சாதியமாக பொருந்துவதற்கும் வாய்ப்புகள் வந்து கண்டிப்பாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் வந்து இப்போ ஒரு சில நண்பர்கள் இதனால் வரைக்கும் சுய தொழில் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. உங்களுடைய சுய தொழிலில் நீங்க எதிர்பார்த்த அளவுக்கு லாபகரமா இல்லாத ஒரு சுச்சுவேஷன் கூட ஏற்பட்டிருந்திருக்கலாம் நண்பர்களே. உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய நற்செய்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வருகின்ற ஏப்ரல் மாதம் 2024க்கு பிறகு குரு பகவான் வந்து இப்போ உங்களுடைய 7வது வீடுன்னு சொல்லக்கூடிய மனைவி மற்றும் கலசர ஸ்தானத்துக்கு பயிற்சி அடைவாரு. அதன் காரணமா வந்து அவர் அங்கிருந்து வந்து உங்களுடைய 11வது வீடுன்னு சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தை பார்ப்பாரு. அப்ப இதுல இருந்தே உங்களுக்கு ஒரு
செயின் வந்து தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ குரு பகவான் வந்து வரப்போற இடமும் அற்புதமான இடம். எங்க ஏப்ரல் 2024லேருந்து அடுத்த வருடம் ஏப்ரல் 2025 வரைக்கும் ரொம்பவே அற்புதமான இடம் சொல்லக்கூடிய உங்களுடைய 7வது வீடுன்னு சொல்லக்கூடிய மனைவி மற்றும் கலசர ஸ்தானத்தில் அமர போறாரு. இதன் காரணமா வந்து இதனால் வரைக்கும் உங்களுடைய தொழிலில் நீங்க எதிர்பார்த்த அளவுக்கு நல்லபடியாக போகாத ஒரு சூழல் ஏற்பட்டிருந்தது அப்படின்னாலும் இனி கொஞ்சம் கொஞ்சமா வந்து உங்களுடைய தொழில் பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல நிலைமைக்கு ரீச் ஆவதற்கு வாய்ப்புகள் அதிகரிக்குங்க. அது மட்டுமல்லாது இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமா வந்து உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி புதிதாக ஒரு நல்ல சுய தொழில் ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. அந்த மாதிரி நினைக்கின்ற நண்பர்களும் நீங்க எதிர்பார்க்கின்ற வண்ணமா வந்து ஒரு நல்ல புதிய சுய தொழில் துவங்குவதற்கும் இந்த 2024 வருடம் முழுவதுமே ஒரு அற்புதமான நல்ல கனிந்து வரக்கூடிய வருடமாக உங்களுக்கு வந்து மிக சாதியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கைகூடும் அப்படின்றதுல வந்து எந்த ஒரு மனமாற்றமும் கிடையாதுங்க. மேலும் இப்ப இன்னொரு நற்செய்தி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு சர்ப்ப கிரகம் வந்து யாரு, ராகு. இவர் உங்களுடைய 5வது வீடுன்னு சொல்லக்கூடிய பிள்ளைகள் ஸ்தானமான பஞ்சம ஸ்தானத்தில் அமர்ந்திருக்காரு. மற்றொரு சர்ப்ப கிரகம் சொல்லக்கூடிய கேது, இவர் வந்து உங்களுடைய 11வது வீடுன்னு சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் அமர்ந்துட்டு இருக்காரு. எப்பவுமே 11வது வீடுன்னு சொல்லக்கூடிய லாபஸ்தானத்துல வந்து எந்த ஒரு சுபர் கிரகம் அமர்ந்தாங்க அப்படின்னாலோ அல்லது பாவ கிரகம் அமர்ந்தாங்க அப்படின்னாலோ நமக்கு வந்து நிறைய நல்ல பலன்கள் செய்வாங்க அப்படின்றது ஐதீகங்க. இதற்கு பொருந்தக்கூடிய வண்ணமா வந்து இனி வரவிருக்கும் நாட்கள்ல நீங்க எதிர்பார்த்ததோட உங்களுக்கு வந்து சிறந்த நல்ல பலன்கள் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் அதிகரிக்கும். ஸோ நீங்க எந்த ஒரு நல்ல சுய தொழில் பண்றீங்க அப்படின்னாலும் நிச்சயமாக லாபம் கண்டிப்பாக கிடைக்குங்க. அதே மாதிரி இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து ஆல்ரெடி நீங்க ஒரு ஆஃபீஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. அந்த மாதிரி ஒர்க் பண்ணிட்டு இருக்கக்கூடிய நண்பர்கள் வந்து இப்போ நீங்க புதுசா ஒரு ஜாப்காக ட்ரை பண்ணிட்டு இருப்பீங்க அல்லது புதுசா வந்து ஒரு ஓன் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்திருப்பீங்க. அந்த மாதிரி நினைக்கின்ற நண்பர்களும் நீங்க எதிர்பார்க்கின்ற வண்ணமா வந்து புதிதாக ஒரு ஓன் பிசினஸ் ஸ்டார்ட் செய்வதற்கும் இந்த 2024 வருடமே ஒரு அற்புதமான நல்ல வருடமாக உங்களுக்கு மிக சாதியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே. இப்போ அனுஷம் நட்சத்திர பெண்மணிகள் வந்து ஒரு சில பெண்மணிகள் வீட்டில் இருந்தபடியே வந்து ஒரு ஓன் பிஸ்னஸ் ஒன்று ரன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருந்திருப்பீங்க. அந்த மாதிரி நினைக்கின்ற பெண்மணிகளும் நீங்கள் எதிர்பார்க்கின்ற நம்ம வந்து ஒரு நல்ல ஓன் பிஸ்னஸ் ரன் பண்ணிட்டு அதன் மூலமாக வந்து உங்களுக்கு வருகின்ற லாபத்தை வந்து உங்களுடைய வீட்டில் இருக்கவங்க கிட்ட கொடுத்துட்டு நீங்கள் எல்லாருமே ஃபேமிலியோட வந்து மகிழ்ச்சிகரமாக இருப்பதற்கும் இந்த 2024 வருடம் முழுவதுமே ஒரு அற்புதமான நல்ல கலவையான வருடமாக உங்களுக்கு மிக சாத்தியமாக பொருந்துவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாகவே ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் வந்து இந்த பதிவு போடுவதற்கு வாய்ப்பு அளித்த அனைத்து உள்ளங்களுக்குமே நன்றி தெரிவித்துக் கொண்டு இந்த பதிவு நம்ம வந்து முடிச்சுக்கிறோங்க. உங்களுக்கு இந்த பதிவு பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனல் வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க மற்றும் கமெண்ட் பண்ணுங்க. இந்த பதிவு பார்த்தமைக்கு மிக்க நன்றிங்க. நன்றி, வணக்கம். விருச்சிகம் ராசி அனுஷம் நட்சத்திர நண்பர்களே, தேங்க்யூ.